வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன பழங்கள், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்காங்க. இதன் மூலம் அவங்களுக்கு நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள், இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு பழமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னா என்னென்ன பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. நீங்கள் அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பழம் அல்லது 2 பழம் சாப்பிடலாம். அதுவே போதுமான அளவு தான். நீங்கள் இப்போ தான் பறிச்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் ஊற வைத்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். ஊற வைத்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். எப்படி சாப்பிட்டாலுமே நரம்புகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலமும் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு குணப்படுத்துவதற்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டு நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். பிரண்டை கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் அதை பலம் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வராமல் முன்னாடி தடுத்து கொள்ளலாம். ஸோ இப்போ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் என்னதான் வந்ததுக்கப்புறம் நம்ம குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் வாரத்தில் 2 முறை பிரண்டை கீரையை நம்ம சமைத்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த நரம்பு தளர்ச்சியும் பிரச்சனையுமே நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துச்சு, அதை குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை சமைத்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. இப்போ மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 வயதிலுமே நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்முடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். மாதுளம் பழம் நரம்பு பிரச்சனைகளை சரி செய்து உடலை ஒட்டுமொத்தமாகவே நமக்கு பலமாக வைக்கும். நரம்புகளை நமக்கு வலுப்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதுளம் பழம். அப்போ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடும்போது கூடுமான வரைக்கும் அதனுடைய அந்த மாதுளம் விதைகளை அப்படியே முழுமையாக எடுத்துக்கொள்ள பழகுங்க. ஒருவேளை நீங்கள் ஜூஸாக தான் எடுத்துக்கொள்ள முடியுது அப்படின்னா சர்க்கரையை சேர்க்காம இயற்கையாக அதோடைய இனிப்பை நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு, அதாவது சர்க்கரை தன்மை உங்களை ரத்தத்தில் அதிகரிக்காமல் நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்றது அப்படின்றது. ஏன்னா எந்த விதமான பழங்களையுமே நம்ம அதனுடைய விதைகளை அப்படியே முழுமையாக பழங்களை அப்படியே நம்ம சாப்பிடணும். ஜூஸாக பருகும்போது அதனுடைய ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்காம போகலாம். இதுவே உங்களுக்கு பழமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பற்கள் வலிமை இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை 60 வயதிலுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததும் ஒரு பழம் தான் நெல்லிக்காய். அது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த நெல்லிக்காயினுடைய தன்மைகள் புரியும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்முடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து, அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் இருக்குங்க இல்லையா, அதுவுமே வலுப்பெறுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுதலாக கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காயுமே நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அவதிப்பட்டீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அவங்களால பழமாகவே எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் ஒரு நெல்லிக்கனியை எடுத்துக்கொள்ளுங்க. அது சிறு நெல்லியாக இருந்தாலும் பெருநெல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நெல்லிக்கனி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலே அது உங்கள் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விடுபட வச்சு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு வழங்கும். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ரெகுலரான ஒரு உணவுப் பொருள்
சொல்ல வெற்றிலை சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய முதியவர்கள்லாம் வெற்றிலை போட்டு நினைப்பாங்க இல்லையா? அந்த வெற்றிலை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நரம்புகளை அது வந்து பலப்படுத்தும் அவங்களுக்கு. வெற்றிலையை மென்று சாப்பிடும்போதே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வெற்றிலையை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையுமே தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வெற்றிலை வந்து உணவுகளில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலைகளை சாப்பிட்டீங்கன்னா செரிமானமும் மேம்படும், உடலுக்கு ஒரு உறுதித்தன்மையும் கிடைக்கும், அது நரம்புகளையுமே உங்களுக்கு வந்து பலம் பெற வைக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பொதுவாக வந்து முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து குறிப்பிடலாங்க. வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி கண் நரம்புகளை ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு பாய்ச்சி 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கண் நரம்புகள் பாதிக்கப்படாமல் கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்குமே முருங்கைக்கீரை வந்து உதவிகரமாக இருக்கும். இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கண் நரம்புகளை என்னென்ன செல்கள்லாம் பாதிக்குமோ அந்த செல்களெல்லாம் அழிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். கண் நரம்புகள் பலம் பெறுவதை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அது உடல் நரம்புகளையுமே முருங்கைக்கீரை வந்து பலப்படுத்துங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து அது வந்து பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்குதுங்க. பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நர்வ்ஸு போன்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆகிடும். இதை நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு திரும்ப பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா பேரிச்சம்பழங்கள் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்களும் நரம்புகள் எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு உடலை வந்து பலமாக வைத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கலாம். உடனே நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுது, அந்த நோயும் வந்து சரியாகணும், உடல் எடையும் திரும்ப அந்த நோயால் இழந்த உடல் எடையை திரும்ப பெறணும் அப்படின்னாலுமே பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழங்கள் நரம்புகளை மட்டும் கிடையாது, நம்முடைய எலும்பு மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பலப்படுத்தும். ஒட்டுமொத்தமாக உடலுக்கு வந்து உறுதியை தரக்கூடியதாக பேரிச்சம்பழம் இருக்குது. 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கும் நபர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஒருவேளை அதிகமாக இருக்கலாம். அதாவது சர்க்கரை வியாதி சுகர் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த அன்னாசி பழம், மாம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம், சப்போட்டா பழம், திராட்சை பழம் இதெல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களாக எடுத்துக்கொள்ளணும். இதே சுகர் ப்ராப்ளம் இல்லாத பேஷண்ட்ஸ் வந்து எந்த பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு பழம் அப்படின்ற அளவுகளில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் தடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீரைகள் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு 60 வயது மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். அதாவது காலை மற்றும் மாலை வேளைகளில் நீங்கள் காய்கறி வடி சாறு எடுத்துக்கணும், வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும். தினமும் ஒரு நாளைக்கு தினமும் நீங்கள் வந்து காய்கறிகளை உங்களுடைய ஏதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை இலை காய்கறிகள் தினமும் ஏதாவது ஒன்று காய்கறிகளை நீங்கள் சமைத்து வந்து தினமும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இதே நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் பசலைக்கீரை, பாலைக்கீரை, அது மாதிரி நீங்கள் நிறைய கீரைகளை வந்து வாரம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை அது வந்து பலப்படுத்தும். ஸோ பழங்களும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அது கூட இன்னும் குறிப்பிடத்தக்க விட்டமின் B12 அப்படின்ற அந்த ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய நிறைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பிற உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் அந்த உணவுகளையுமே உங்களுக்கு வந்து பட்டியலில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த உணவுகளெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய நரம்புகள் வந்து வலு பெற ஆரம்பிக்கும். நீங்கள் 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.